SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. இலக்கு வைத்து செயல்படணும் அப்படிங்கிறதுல முனைப்போடு இருக்கிறார் திமுகவுடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். 200+ அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சுக்கங்க அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையூட்டும் ஒரு பேச்சாக நம்ம பார்க்கலாமா, அல்லது அந்த இலக்கு சாத்தியப்படுமா? நிச்சயமாக திமுக எந்த முறை ஒரு முறை கூட இரண்டாவது முறை வெற்றி பெற்றது கிடையாது. ஒரு தேர்தலுமே 5 ஆண்டுகள் முடிந்த பின்பு மீண்டும் மக்கள் திமுகவுக்கு வாக்களித்ததாக சரித்திரமே கிடையாது. கடந்த காலத்துல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2009 அதிக இடங்களை வெற்றி பெற்றாங்க. 21 இடங்கள்ல திமுக போட்டியிட்டு 18 இடங்கள் நினைக்கிறேன் அதிக இடங்களை வெற்றி பெற்றாங்க. அதனை தொடர்ந்து 2 ஆண்டுகள் கழித்து 2011 தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாத நிலைமையில படுதோல்வி அடைந்தது திமுக. அதே போலதான் இந்த முறை மக்கள்கிட்ட கோபம் வெளிப்படையா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம 40 இடங்கள் வெற்றி பெற்று இருந்தாலும் கூட 2019 பார்க்கும் பொழுது 2024 ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு 7% வாக்குகள் குறைந்திருக்கு. பல இடங்கள்ல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக 2019 இன்னைக்கு பல இடங்கள்ல வாக்கு வெற்றி சதவீதம் குறைஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு காரணம் பிளவுபட்டு நிற்கும் எதிர்கட்சி நம்ம சொல்றோம். இதெல்லாம் கவனிக்கும் பொழுது இப்ப ஆட்சியில 40 இடங்களை வெற்றி பெற்ற ஒரு அரசு மக்களுக்கு அந்த வெற்றியை அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஜூலை 1 மின் கட்டணத்தை 5% ஏத்துறாங்க. அதே சமயம் எல்லா விதத்திலையும் கட்டண உயர்வு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கட்டு இருக்கு. போன வாரம் நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம்னா காவல்துறை அதிகாரி போதையில வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. அதை நம்ம பொதுமக்கள் அவரை பிடித்து ஒப்படைக்கக்கூடிய நிலைமையில நீ காவல்துறை செயல்படுது. அரசு பேருந்துகள் என்னதான் இவங்க மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொன்னா கூட பேருந்துகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டு இன்னைக்கு பேருந்துகளை முன்னாடி டயர் கலந்து ஓடுது. நம்ம இதெல்லாம் படத்துலதான் பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு மோசமான நிர்வாகம். இல்ல, இந்த காட்சிகள் எல்லாமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே விட்டது. இந்த பிரச்சாரத்துல நீங்க இதெல்லாமே எடுத்து வச்சீங்க, டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டீங்க. இருந்தாலும் மக்கள் 40க்கு 40 அப்படின்னு திமுகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இனிமே எதை வச்சு இனி மாறும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இந்த மக்களை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு தமிழகத்தில் ஆளுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். அதனால இன்னும் கொஞ்சம் நம்புறாங்கிறத நம்ம பாக்குறேன். இது இந்த முறை வாக்களிப்போம், இனிமேல் நம்ம இனிமேல் எந்த காரணம் அவங்க சொல்லக்கூடாதுன்னு தான் பாக்குறோம். அதே சமயம் திமுக என்ன பண்றாங்கன்னு பாருங்க. வெற்றி பெற்ற பிறகு சென்ற ஆண்டு முதல் ஒரு ஆண்டு காலமாக தமிழகத்தில் உள்ள 3 லட்சம் சிறு குறு தொழில்கள் அனைவருமே போராட்டம் பண்ணாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க, சாலை மறியல் பண்ணாங்க, மனித சங்கிலி போராட்டம் பண்ணாங்க. பல கட்ட போராட்டங்கள் பண்ணாலுமே அவர்களுக்கு பரிசாக 5% கட்டணத்தை அடுத்த மாசம் ஏத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழகத்தின் உற்பத்தி வெகுவாக குறையும். இன்னைக்கே நம்ம 2ஆம் இடத்துல இருந்த உற்பத்தி இன்னைக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு போயிருச்சு. நம்ம உத்தரப்பிரதேசத்துக்கு கூட போட்டி போட்டிருக்கோம். ஒரு காலத்துல வளரவே வளராது அப்படின்னு சொன்ன உத்தரப்பிரதேசம் வேகமாக வளர்ந்து தமிழகத்தை எட்டி பிடித்திருக்காங்க. சோ அப்ப இந்த உற்பத்தி குறையும் பொழுது ஒட்டுமொத்த பொதுமக்களின் கோபம் 2026 தேர்தலில் நிச்சயமாக திமுகவை வீட்டுக்கு அனுப்பும். அந்த முறை தோற்பது அவர்களுடைய நிரந்தர தோல்வியா இருக்கும். அதன் பிறகு எந்த காலத்திலும் திமுக ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு படுதோல்வியை மக்கள் பரிசா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு தான் ஆட்சி நிர்வாகம் இருக்கு. இந்த தேர்தல் வெற்றியை ஏன் வாக்கு சதவீதம் குறைந்தது, மக்களின் கோபம் என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி திமுக நிர்வாகத்தை சீர்படுத்தினால் ஓரளவுக்கு இடங்கள் வாங்கலாம். அது செய்யாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்வது, இது ஏதோ வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கறக்காக கட்டணத்தை ஏற்றுவது போன்ற மீண்டும் மீண்டும் மக்களின் மீது திணிக்கிறாங்க. இதை இப்ப நம்ம கூட செய்தியில பார்த்தோம். SRM நிறுவனத்தோ ஒரு ஹோட்டல் இவங்க கூட்டணி வச்சிருந்தாங்க. திரும்ப கூட்டணி கூப்பிட்ட பொழுது அவர்கள் மறுத்துவிட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பக்கம் சேர்ந்த காரணத்தால் தேர்தல் முடிந்து முடிவுகள் ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த கட்டடத்தை இடிப்போம், காலி செய்ய வேண்டும் இறங்கியிருக்காங்க. இது போன்ற அதிகார துஷ்பிரயோகங்கள் செய்த காரணத்தால் தான் 2011 முதல் 21 வரை அவங்க ஆட்சியெல்லாம் வெளியில இருந்தாங்க.
அதே போன்ற அராஜகத்தை திமுக என்று ஆரம்பித்து விட்டது. 2024 தேர்தல் அவர்களுக்கு அதிகார போதையை ஏற்றி இருக்கிறதே ஒழிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை அவங்க பாடம் கத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இந்த வெற்றியே 2027 அவர்கள் தோல்விக்கு முழு காரணம் அமைப்போது நான் நினைக்கிறேன்.